الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض صدق الله العظيم وقال حبيبنا محمد صلى الله عليه وسلم كنت نبيا وآدم بين الماء والطين صدق رسوله النبي الكريم نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழும் புகழ்ச்சியும் சர்வ கோடி வஸ்துக்களின் சகல தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லோன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தாகுக. இன்னும் யார் இல்லை என்றால் இவ்வையகமே இல்லையோ, லௌலாக்க லௌலாக்க லமா ஹலகுத்துல் அஃலாக், யார் இல்லை என்றால் அண்ட சராசரங்கள் இல்லையோ, அப்பேறுபட்ட வீரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அடிப்பறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஃபைசான் என்னும் அருளும் வழிமாறுகளினுடைய ஃபைசானையும் பெற்றவர்களாக இந்த உலகில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அவனுடைய பொருத்தத்தோடு அவன் நபியினுடைய திரு முபாரக்கான அந்த காட்சியோடு நம்மை அல்லாஹ் தஆலா கலிமா சொன்ன வண்ணமாக அவனை சென்றடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்களில் ஒருவராக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, உங்களில் ஒருவரை உங்களுக்கு நபியாக அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்படி மனிதனாய் நம்மிடத்தில் வாழ்ந்து மனிதரில் புனிதராய் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு நல்வாழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னது போல அவர்களுடைய குணங்கள், நலன்கள் அனைத்தும் குர்ஆனுடையதாக இருந்தது. கான ஹுலுகுஹு குர்ஆனா என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவார்கள். அப்படி வாழ்ந்து இதற்கு மேல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு நிறைவான மனித சமுதாயத்திற்கு ஒரு நல்வழிகாட்டியாக வாழவே முடியாது என்ற அளவுக்கு வாழ்ந்து காமித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இன்று நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பக்கத்தை பார்த்த நாம் மறுபக்கத்தையும் பார்க்க, அதை தெரிந்து கொள்வதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்தார். அல்லாஹ்வுடைய ஹபீப் என்றால் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான். அல்லாஹ் நேசித்தான் என்று சொல்லக்கூடியவர்கள்
எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேசம் எங்கு இருந்து இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நேசம் எங்கே இருந்து ஆரம்பித்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் நேசிப்பதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாக தேர்ந்தெடுத்து கொண்டதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதன் காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நபிமார்கள் வந்தாங்க. எத்தனை நபிமார்கள் வந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மசீஹுல்லாவா இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல் அல்லாஹ்வுடைய தோழராக இருந்தார்கள். இப்படி எத்தனையோ நபிமார்களை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அந்த நபிமார்களுக்கு கிடைக்காத நெருக்கத்தை கடைசியாக வந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ஏன் கொடுத்தார்? ஆக கடைசியாக வந்த நபி, ஹாத்தமுல் முர்சலீன், நபிமார்களுடைய முத்திரை, ஒரு கட்டுரை எழுதினால் அதனுடைய முற்றுப்புள்ளியாக அந்த ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க அல்லவா, அதுபோல நபிமார்கள் அனைவர்களும் வந்து, லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்து சென்றார்கள். இவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார் என்று சொல்லப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கு பின்னால் ஒரு நபி வர முடியாது. நபி இல்லை, பெருமானார் தான் கடைசி நபி. கியாமத்து வரைக்கும் இந்த வரக்கூடிய அனைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி. அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் நபிமார்களுக்கு தலைவராக ஏனாக்கினார். அப்படிப்பட்ட நபியை ஏற்றுக்கொள்ள சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசியதும், அதை நபிமார்கள் ஒப்புக்கொண்டதும், அதற்கு சாட்சியாக அல்லாஹ்வாய் இருப்பதும் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே பதிவு செய்கின்றானே. மனித சமுதாயத்தை இவர்களை பின்பற்றினால் என்னை பின்பற்றுவது போன்று என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவம் செய்தால் நீங்கள் நபியிடத்தில் போனால் அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான் என்று திருமறை குர்ஆன் பேசுகின்றது. குர்ஆன் ஒருபோதும் வழிகெடுக்க செய்யாது, ஒரு கெட்ட வழியை குர்ஆன் காமிக்காது. ஆனால் குர்ஆனில் இவ்வாறெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான். எதனால்? ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து? எல்லாவற்றையும் கடந்து அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஹபீபுல்லாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்களே. இந்த தொடர்பு எங்கே இருந்து என்பதை நாம் யோசிக்க வேண்டும், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரு தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதராக வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பெருமானாருடைய தொடர்பு அல்லாஹ்விடத்திலே எங்கே இருந்து என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தையும் படைக்கல, பூமியும் படைக்கல, அண்ட சராசரங்கள் எதையுமே படைக்கல. தன்னந்தனியாக அல்லாஹ் தனித்து இருந்தான். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னந்தனியாக இருந்தான். அவன் இருந்தபோது எந்த ஒரு வஸ்துக்களும் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா தன்னை ரசிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டம் கொள்ளுகின்றான். நாட்டம் கொண்ட ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிலிருந்து ஒரு ஒளியை அல்லாஹ் எடுக்கிறான். அல்லாஹ் யாரு? அப்ப அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல்லர், வானம் பூமியில் நிலைந்திருக்கின்ற ஒரு நூறானவன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே தன்னை பற்றி பேசுகின்றான். நூறுக்கு இருக்கக்கூடிய, பொதுவாக லைட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் வேற எதுக்குமே கிடையாது. சாதாரண மின்னல் வெட்டும் போது கூட அந்த மின்னலுடைய சப்தம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு வரும். ஆனா அங்க மின்னல் எப்படி வெட்டது? 2 பெரும் மலைகள் மோதிக்கொள்வதால் அந்த மோதிக்கொள்ளுகின்ற நிலையிலே அங்கு ஏற்படுகின்ற அந்த வெளிச்சம்தான் மின்னல் என்று சொல்லுகின்றோம். பிரம்மாண்டமான மேகமலைகள் மோதிக்கொள்ளும் போது ஏற்படுகின்ற அந்த வெளிச்சத்திற்கு பெயர் தான் மின்னல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மின்னல் வெட்டினதை ஒரு சில
நிமிடங்களுக்கு பின்னாலோ வினாடிகளுக்கு பின்னாலோ தான் சப்தங்கள் இடித்த சப்தங்கள் கேட்கின்றது. ஆனால் மின்னலுடைய சப்தம், மின்னலுடைய அந்த வெளிச்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்ல சில நொடிகளுக்கு முன்னாடியே வெளிவந்துருது. ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒளியினுடைய வேகம் என்பது வேறு அன்பர்களே. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? 100 சமாவாதி வல்லர், வானம் பூமியில் நிறைந்திருக்கின்ற ஒளியானவன். அப்ப அல்லாஹ் ஒளியானவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ஒளியானவன் என்று நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியதன்படி நாம் அல்லாஹ் ஒளியானவன். அப்ப அல்லாஹ் தன்னிலிருந்து தன்னை ரசிக்குவதற்கு எதை எடுப்பான்? ஒளியை அல்லாஹ் எடுப்பான். அல்லாஹ் அந்த ஒளியை தன்னிலிருந்து எடுக்குகின்றான். தன்னிலிருந்து எடுத்த ஒளியை அல்லாஹ் தஆலா அதை கண்டு ரசித்தான். எத்தனை ஆண்டு காலங்கள்? பல கோடி ஆண்டு காலங்கள் அல்லாஹ் தஆலா அந்த ஒளியை கண்டு ரசிக்கின்றான். அந்த ஒளியை கண்டு ரசிக்கின்றான். அந்த ஒளியை பார்த்து அந்த ஒளியின் அழகிலே, அந்த ஒளியினுடைய அந்த அழகில் அல்லாஹ் அந்த ஒளியை ரசிக்கின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் நாடுகின்றான். அந்த ஒளியில் இருந்து அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களையும், லௌஹு கலமு எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே இருந்து படைக்குகின்றான். அதிலே இருந்து அல்லாஹ் தஆலா படைத்து அதிலே இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். இதுக்கு என்னங்க நீங்க சாட்சி சொல்லுகின்றீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸிலே சொன்னார்கள், அனமின் நூரில்லா, நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்தும் உள்ள ஒரு ஒளி, அல்லாஹ்வுடைய நூறில் இருந்து இருக்கின்ற ஒரு நூர் நான். குல்லு ஷைஇன் மின் நூரி, என்னுடைய நூறில் இருந்துதான் எல்லா ஒளியும் எல்லா வஸ்துக்களும் படைக்கப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இந்த ஒரு ஆதாரம் நமக்கு போதாதா இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்துக்கு? அப்ப அனமின் நூரில்லா குல்லு ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வின் ஒளியிலிருந்து வந்தவன், அல்லாஹ்வினுடைய ஒளியிலிருந்தும் உள்ள ஒரு ஒளி நான், அல்லாஹ்வினுடைய நூறில் இருந்துள்ள ஒரு நூறு நான். எல்லா வஸ்துக்களும் என்னுடைய நூறில் இருந்து தான் படைக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் அந்த நூரை எத்தனை ஆண்டு காலங்கள் ரசித்தான்? அல்லாஹு அக்பர். அந்த நூர் அல்லாஹ்வை வணங்குவதை பார்த்து அல்லாஹ் பல கோடி ஆண்டுகள் ரசிக்கின்றான் அந்த நூரை. அதில் இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லௌஹு கலம் மா துரப் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். அப்படி படைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் படைச்சான். இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? மலக்குமார்களின் தலைவர், ரூஹுல் மலாயிகா, மலக்குமார்களினுடைய தலைவர் சையதுல் மலாயிகா ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பெருமானாரினுடைய தோழர் என்று அவர்களுக்கு ஒரு பெயர், சாஹிப், பெருமானாருடைய தோழர் என்றும் ஒரு பெயர் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட கால உரையாற்றுவார்கள், நீண்ட நேரம். அதுபோல் ஒரு நேரம் உரையாற்றும் போது இந்த ஹதீஸ் மிஷ்காத்தில் வருது. ஏன்னா ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட உரையாற்றும் போது பெருமானார்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகா கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்கள் வயசு என்ன? உங்க வயசு என்ன கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த வயசெல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. வானலோகத்திலே 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பேரொளி தோன்றும். எப்படி ஒரு பேரொளி தோன்றும்? அது எப்பைக்கு ஒரு தடவை? 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பேரொளி தோன்றும். அந்த பேரொளியை நான் 70,000 ஆண்டுகள் பார்த்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர். அதுவே 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தோன்றும். அதை நான் 70,000 முறை பார்த்திருக்கிறேன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அல்லாஹு அக்பர். அப்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுகின்றார். இந்த பதிலை சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கின்றார்கள்.
நாயகம் புன்புருவல் பூத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அந்த ஒளி நான் தான் ஜிப்ரீலே என்று பெருமானார் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகின்ற ஒளியை ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 70,000 ஆண்டுகள் கண்டிருக்கின்றார்கள் என்றார். அப்ப அந்த ஒளி தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொல்லும் போது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்தும் உள்ள ஒரு நூர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். குன்து நபியன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமு பைனல் மாஇ வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் மத்தியிலே அவர்கள் இன்னும் உருவம் செதுக்கப்படவில்லை. அல்லாஹ் தண்ணி மண்ணியை வச்சுதானே மனிதனை படைச்சான். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தானே முதல் மனிதர். படைக்கின்றான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. படைப்பதற்கு முன்னாலே பெருமானார் சொல்கிறார், குந்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருக்கும்பதற்கு முன்னாலே நான் நபியாக இருந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். ஏங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்ச போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை வைத்துதானே அவர்கள் வசீலா தெரியதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்லுகின்றார். பெருமானாரை கொண்டு முஹம்மது என்று பெயரை கொண்டு அவர்கள் வசீலா தேட அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் மன்னித்தான். எதனால் அல்லாஹ் மன்னித்தான் என்று கேட்டபோது என்ன, இந்த முஹம்மது என்ற திருப்பெயரை கொண்டு நான் அல்லாஹ்விட்ட கேட்ட மன்னித்தேன். நான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்கின்றான், இந்த முஹம்மது என்ற பெயர் உனக்கு எவ்வாறு தெரியும், எப்படி தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்று கேட்டபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சொர்க்கத்தின் சுவற்றிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருப்பதை நான் கண்டேன். முஹம்மது என்பது அல்லாஹ்விற்கு கூட வரும்போது அப்ப அவர்களை வைத்து கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வோடு இணைந்திருக்கின்ற இந்த முஹம்மதை வைத்து நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் நாம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக நான் பாவ மன்னிப்பு தேடினேன் என்று சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்திகள் நம்முடைய உலமாக்கள் நமக்கு எழுதி தருகின்றனர். நண்பர்களே, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூறில் இருந்தும் உள்ள ஒரு நூர். அதனால தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா அல்லாஹ்ட்ட இந்த உலகத்தில் இருந்து பேசினாங்க. ஆனா அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. எத்தனை முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எத்தனை முறை கேட்டிருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. பார்க்கும் சக்தி இந்த மனித குலத்திற்கு கிடையாது, எந்த வஸ்துக்களுக்கும் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே ஒரு எல்லை தாண்டி போக முடியாது. மேராஜினுடைய சம்பவத்திலே சித்ரத்துல் முன்தஹாவை தாண்ட முடியாது, நான் எரிந்து விடுவேன் என்று சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை நமக்கு அதற்கு சாட்சி. அல்லாஹ்விற்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியிலே நிறைய திரைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அல்லவா. ஆனால் அல்லாஹ்விட்ட இருந்து வஹி கொண்டு வருகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சக்தி இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ்வோடு ரகசியம் பேசிய அந்த அழகிய அந்த நடைமுறையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான் அல்லவா. தன்னுடைய தோழரோடு தன் உரையாடியதை அல்லாஹ் தஆலா சூரத்து நூரிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்தாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உலகத்திலிருந்து இந்த உடலோடு தானே போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. வெறும் பெருமானார் ரூஹு போச்சா, இல்ல பெருமானார் நூறு போச்சா? கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் புனித ஜிஸ்மோடு உடலோடு போனார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்றால் அங்கே நாம் விளங்கிக் கொள்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நூறில் இருந்தும் உள்ள ஒரு நூறோடு சேருகின்றது. எனவே அதற்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் மனிதர்கள் நூறு இல்லை, அவர்கள் சேர்ந்தால்
அவர்கள் பஸ்பமாகி விடுவார்கள். அதற்கு சாட்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு. தூர் சீனா வெடித்து சிதறியதை நாம் வரலாற்றிலே கேள்விப்படுகின்றோமே, அதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நூர். அப்ப அல்லாஹ் ஹபீபுல்லான்னு பேர் வச்சதுக்கு விளக்க நமக்கு தெரிஞ்சிருக்கும். பல கோடி ஆண்டு காலங்கள் அந்த நூரே முஹம்மதி, அல்லாஹ்வை வணங்கி அந்த நூரே முஹம்மதியை கண்டு அல்லாஹ் ரசித்தான். அல்லாஹ் ரசித்தான். அல்லாஹ் இங்க ரசிக்கல ரசூலுல்லாவே, அங்க இருந்து ரசித்து வருகின்றான். இதனுடைய ஒரு சாரம்சமாக ஒரு அழகான ஒரு நடைமுறையில விளங்குற மாதிரி சொல்லணும்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு கெஸ்ட ஒரு மேடைக்கு அழைச்சிருக்கோம். அழைக்கும் போது ஒரு உலமா அழகா சொல்லி காமிச்சாங்க. ஏன்னா ஒரு கெஸ்ட அழைக்கும் போது அந்த கெஸ்டுக்கு முன்னாடி நாம அந்த விழாவை நடத்தும் போது அந்த விழாவை தோரணம் கட்டி மேடை போட்டு அதை அலங்கரித்து அதுக்குண்டான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து மக்களை திரட்டி நோட்டீஸ் அடித்து இவர் வருகிறார் வருகிறார் நோட்டீஸ் அடித்து அவர் வரும்போது மேடையில் அவருக்காக காத்திருந்து அவர்கள் வரும்போது இதோ வந்து கொண்டிருக்கின்றார், இதோ பக்கத்தில் வந்துட்டார், இதோ மேடைக்கு வந்துட்டார் என்று சொல்லுவது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த நூரை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் வானத்தை படைத்தான். நாயகம் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் பூமியை படைத்தான். நாயகத்துக்காக வேண்டி தண்ணீரை படைத்தான். நாயகத்திற்காக வேண்டி மரம் செடி கொடிகளை படைத்தான். அல்லாஹ் பறவைகளை படைத்தான். அல்லாஹ் நட்சத்திரங்களை வானிலே தொங்க விட்டான். நாம என்னங்க சீரியல் லைட் போடுறோம், அல்லாஹ் வானத்தில நட்சத்திரங்களை தொங்க விட்டான். யாருக்கு யாருடைய வருகைக்காக தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தன்னுடைய ஒளி வருகின்றது. தன் படைப்புகளே இந்த ஒளி சாதாரணமானதல்ல என்று சொல்லுவதற்காக வேண்டியே மனிதர்களில் புனிதர்களாக நபிமார்களை படைத்தான். வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் சாட்சி வாங்கிட்டான். அதாவது ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி அல்லாஹ் எழுதி வாங்கிட்டான். எனக்கு பின்னால் இப்படி ஒரு நபி வருவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு அவசியம் இல்லை. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பெருமானார் வரல, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பின்னால் இப்படி ஒரு நபி வருவார், அவர் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கு பின்னால் முஹம்மது என்ற இந்த நபி வந்தால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை முன்னால் இருந்த எல்லா நபிமார்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தம் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தம் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் எல்லோரும் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், முஹம்மது என்று நபி வருவார், வந்தால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா வாக்குறுதி வாங்கி கொண்டதாக தன் அருள்மறையிலே சொல்லி தானும் சாட்சி சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை நபிமார்கள் சாட்சி சொல்வார்கள், அதற்கு தானும் சாட்சியாக இருக்கின்றேன் என்பதை தன்னுடைய அருள்மறையிலே அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹு அக்பர். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பெருமானாரை பேசினாங்க. எல்லா உம்மத்துக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வருவாங்க நபி. யஅரிஃபூனஹும், குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகின்றான், யஅரிஃபூனஹும் கமா தஅரிஃபூன அபுனாஹும், அவர்களுடைய பிள்ளைகளை விட தம் பிள்ளைக்கு இங்க மச்சம் இருக்கும், தம் பிள்ளை இப்படிதான் இருப்பான், தன்னுடைய பிள்ளையினுடைய புருவம் இப்படிதான் இருக்கும், அவன் இந்த இடத்துல தான் இருப்பான், அவன் இப்படிதான் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு சொல்லி ஒருவன் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை எப்படி அடையாளம் காமிப்பானோ அதை விட தெளிவாக நபிமார்கள் சொல்லி கொடுத்ததின் அடிப்படையிலே தௌராத் வந்தது நபிக்காக, இஞ்சில் வந்தது நபிக்காக, ஜபூர் வந்தது நபிக்காக,
100 சுஹுஃபுகள் வந்தது நபிக்காக. எல்லாவற்றிலுமே முஹம்மது என்று ஒரு நபி வருவார், அஹ்மது என்று ஒரு சொல்லுகின்ற ஒரு நபி வருவார், நபி வருவார், நபி வருவார் என்று சொல்வதற்காக வேண்டிய 4 வேதங்களும் 1,24,000 நபிமார்களும் நபி வருவார் என்று சொல்வதற்காக வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததன் ஒளி இன்னும் மறையவில்லை. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நரகத்தை படைக்கப்பட்டது தெரியுமா? ஏன் சொர்க்கத்தை படைக்கப்பட்டது தெரியுமா? இப்பேற்பட்ட ஒரு நபியை உனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீ வழிகட்டுல போனீன்னா உனக்கு நரகத்தை தவிர வேற என்ன இருக்கு? அதனாலதான் அவ்வளவு கடுமையா நரகம் இருக்கு, அவ்வளவு கடுமையா கபர் இருக்கு. கபர்ல அதாபு யாருக்காங்க? எதுக்கு அதாபு வருது? பெருமானாரை பின்பற்றவில்லை என்றால், என் நபியினுடைய பேச்சு கேட்கல, உனக்கு என்னடா சொகுசு? உலகத்திலும் அல்லாஹ் தண்டிக்கின்றான், கபிரிலும் தண்டிக்கின்றான், மஹ்ஷரிலும் அல்லாஹ் தண்டிக்கின்றான், நரகத்தில் போட்டு அவனை வாட்டுகின்றான். எவ்வளவு பெரிய நபி அமைச்சு வச்சிருக்கேன், என் 100 உனக்கு அமைச்சு வச்சிருக்கேன். யாரு சாதாரணமானவர்களா? ஏன் 100 அது? அந்த 100ஐ நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த 100ஐ நீ உதாசனப்படுத்தும் அளவுக்கு நீ செய்கிறாயா? உனக்கு நரகத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. நீ சொர்க்கத்தை எதுக்கு அல்லாஹ் அவ்வளவு அலங்காரமா வச்சிருக்கான்? சொர்க்கத்துல இப்படி எல்லாம் டைமண்ட் ஷேப்ல வீடு இருக்கும். சொர்க்கத்துல வீடு கட்டும் போது ஒரு வீடு தங்க கல்லா இருக்கும், ஒரு வீடு வெள்ளிக்கல்லா இருக்கும். அதுக்கு நடுவுல ஒட்டுகின்ற அந்த சலவைகளாக முத்துக்களும் வைரங்களையும் வைக்கப்பட்டு இருக்கும். சொர்க்கத்தினுடைய மண்ணு கஸ்தூரி வாசம். சொர்க்கத்துக்கு வரதுக்கு 500 வருடங்களுக்கு முன்னாலே சொர்க்கத்தினுடைய வாசை வீச ஆரம்பிச்சிடும். இதுக்கு சொல்றான் அல்லாஹ், தன் நபியை பின்பற்றினால் உன்னை நான் வாழ்வாங்கு ராஜ வாழ்க்கை வாழ வைப்பேன். பாலாறு, தேனாறு, மதுவாறு, எந்த ஆறு வேணும் உனக்கு? என் நபியை பின்பற்றினாய், உனக்கு அது. என் நபி தொழுகிறது போல தொழுகிற அல்லாஹ் எந்த அளவுக்கு நபியை ரசிச்சிருப்பான். பெருமானார் எதையெல்லாம் கடுமையா செஞ்சாங்களோ பரலாக்கிட்டான் அல்லாத. பெருமானார் செய்ததை அல்லாஹ் பரலாக்கிட்டான். ஏங்க எத்தனை ரக்காத்து வாங்கினாங்க? 50 ரக்காத்து. யாரு குறைச்சது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ரக்காத்து? 5 ரக்காத்து. குறைச்சது நாயகம். என்ன அப்ப கேட்டு வாங்கி நாயகம் கேட்டு குறைச்சிருக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் எல்லாம் சதா எந்த நேரத்தில் எல்லாம் பெருமானார் ரொம்ப இம்பார்ட்டண்டாக குறிப்பாக தொழுதார்கள். அது ஃபர்லானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இலகுவாக தொழுது சுன்னத்தானது, முஸ்தஹபானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செயல்கள் அனைத்துமே அதை பின்பற்றினால் அவனுக்கு ஈடேற்றமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு பூரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், பெருமானாரினுடைய வாழ்க்கை தவிர வேறு வாழ்க்கை இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா விதிவிலக்கா அதை ஒரு இந்த உலகத்தின் அழிக்கப்படாத ஒரு நியதியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். விளங்குச்சா அன்பர்களே? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு கோணத்தில் பெருமானார் பஷர், ஹைருல் பஷர் ஆகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுள் சிறந்தவர்களா, படை அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் ஆகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோணத்தில் அவர்கள் நூரே முஹம்மதி, அல்லாஹ் ரசித்த நூர் அது, அல்லாஹ் ரசித்த நூர் அது. பெருமானாரை திட்டியவன் இன்றும் நம்மால் திட்டப்பட்டு கொண்டிருக்கின்றான். காலங்கள் கடந்தது, பெருமானாரை திட்டியவன் குர்ஆன் திட்டுகின்றது, பெருமானாரை திட்டியவனை இன்னும் மலக்குமார்கள் கூட்டம் திட்டுகின்றது. அல்லாஹு அக்பர். பெருமானாரை யார் போற்றினார்களோ வரலாற்றுகள் போற்றுகின்றது, குர்ஆன் போற்றுகின்றது. அல்லாஹு அக்பர். அவர்களுடைய தரஜாக்கள் உயர்ந்து விட்டது. பெருமானாரை ரொம்ப காதலிச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அசைக்க முடியாத ஒரு ஆளுமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பெருமானாரை உருகி உருகி காதலித்தார்கள் உமர் ரலியல்லாஹு. வரலாற்றிலே பொதிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு மறுத்தர முடியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு மறுத்தர முடியுமா? அலி ரலியல்லாஹு மறுத்தர முடியுமா? சஹாபாக்கள் பொதுவா பெருமானாரை பார்த்தவர்களை மறுத்தர முடியுமா? அஸ்ஹாபி கன்னுஜு, என்னுடைய சஹாபாக்கள்
நட்சத்திரங்களை போன்று. ஏன் நட்சத்திரங்களை போன்று? என்னை பார்த்தவங்க அவங்க என்ன பார்த்தாங்க? என் நசர் அவங்க மேல பட்டுச்சு, அவங்க நசர் என் மேல பட்டுச்சு. அவங்க அப்பவே பாவம் கழுவப்பட்டோம். பெருமானாருடைய திருப்பார்வை, அவர்களுடைய திருப்புனிதமான அந்த சூரத்தை, அந்த ஜிஸ்மை பார்த்தால் கழுவப்பட்டு விடும் அவனுடைய பாவம் முழுவதும். அல்லாஹு அக்பர். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்தால் அவங்க சஹாபி இல்லாம வேற என்ன அந்தஸ்துங்க வரும்? என்ன அந்தஸ்து? ஒரே பார்வை, ஏக நசர். நாயகம் பார்த்தார்கள். எல்லா சஹாபாக்கள் வரலாற்று அவர்களுக்கு நரகம் என்று ஒன்று இருக்கின்றதா? சஹாபாக்களுக்கு நரகம்னு ஒன்று இருக்காங்க சஹாபாக்களுக்கு? பெருமானாரை பார்த்த சஹாபி ஒரு நரகம் போவான்னு சொல்ல முடியுமா? சொன்னா நீ உன்னை விட்டுருவாங்களா? எப்பேற்பட்ட அந்தஸ்து அந்த சஹாபாக்களுக்கு. பெருமானாருடைய காலத்துக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டான். அவளும் ஹைருல் குரூன், சிறந்த காலம்தான். அதுக்கு பக்கத்து காலம் வாழ்ந்தவன் அவனும் சிறந்த காலம்தான். என்ன அல்லாஹ் எவ்வளவு பெரிய தர்ஜாவை கொடுத்துட்டான் பாரு. அல்லாஹு அக்பர். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நூறும் மின் நூரில்லா, நூறும் மின் நூரில்லா, அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்தும் உள்ள ஒரு ஒளியானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெருமானாரை போல் இருப்பதால், பெருமானாரை போல் செய்வதால் பலருக்கு விலாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். விலாயத்தை எப்பங்க கிடைக்கும்? தன் நேசரி போலேயே இருக்கின்றானே. ஒரு தகப்பு ஒரு ஆணுக்கு தன் குழந்தை போல இருக்கின்ற ஒரு குழந்தையின் மீது பாசம் தனிப்பட்ட முறையில் வரும். தன் அம்மா மாதிரியே ஒரு புள்ள இருக்கு. 10 பிள்ளைங்களை பெத்தெடுத்தாலும் தன் அம்மா மாதிரியே இருக்கிற புள்ள மேல பாசம் வைப்பான். 10 பிள்ளைகளை பெத்தெடுத்தாலும் தன் மனைவி மாதிரியே இருக்கிற அந்த புள்ள மேல பாசம் வைப்பான். தனிப்பட்ட பாசம் இருக்குமா? இருக்காதா? அல்லாஹ் தஆலா தான் தன்னுடைய நூரை பல கோடி ஆண்டுகள் ரசித்திருக்கின்றான். தன்னுடைய நூறுங்க. அம்மாட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க? என் ரத்தம் அவன், என் ரத்தம் அவன். என்ன? என்னுடைய ரத்தம் ஓடுது அவனுடைய உடம்புல சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நூறானவர். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தது, அண்ட சராசரங்கள் இயங்குவது, கடல் அலைகள் ஓயாமல் இருப்பது, என வானலோகத்தில் இன்னும் வானலோகம் இருப்பது, நீடித்திருப்பது எதற்காக? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக. பெருமானார் அல்லாஹ் என்ற வார்த்தை இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒருவன் இருக்கும் வரை கியாமத்து வராதுன்றாங்க. அதானே ஹதீஸ். அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒருவன் இருக்கும் வரை கியாமத்து வராதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுத்தது யாருங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் சொல்லிக் கொடுத்த இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இனி இல்லையா, இந்த உலகமே கிடையாதுன்னு அல்லாஹ் அழிச்சே போடுவான். உலகம் எதுக்கு இனி? எதுக்கு? நாம் கே வாஸ்தா. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ரசூல் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு இந்த உலகத்தில் ஆள் எல்லாம் அழிச்சே போடுவான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த நூரே முஹம்மதியான இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த பெரும்பரம், பெரும் நிஅமத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய சுன்னத்துகளை அடிப்பெறலாமல் ஒவ்வொன்றும் ரசித்து ரசித்து செய்யணும். என் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தான் அமர்ந்தார்கள், இவ்வாறு தான் மக்களிடத்திலே நடந்து கொண்டார்கள், இவ்வாறு தான் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தான் தொழுதார்கள், இவ்வாறு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சா, என் நாயகம் தாடி வச்சாங்க நான் வைக்கிறேன். என்ன? மிஸ்வாக்கு செஞ்சா என் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு செஞ்சாங்க செய்யறேன். என் பெருமானார் தொழுதாங்க தொழுகிறேன். அந்த இபாதத்தினுடைய அந்த தரஜா என்பது, அந்த இபாதத்தினுடைய வேல்யூ என்பது அது ஈடு இணையற்றது. அந்த இபாதத்தினுடைய நிலைகள் அன்பர்களே, பேரளவில் இன்னைக்கு தொழுகிறோம், பேரளவில் அமல்கள் செய்யறோம். அதுல என்ன நன்மையை கண்டோம்? என் நாயகம் தொழுக சொன்னாங்க, தொழுதோம். அல்லாஹ் நிச்சயம் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டார். நாம் பொதுவாக தொழுவதை விட இவ்வாறு நாம் தொழுகும் போது அந்த தொழுகையில் நாம் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளலாம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில அல்லாஹ்வை பெற்றுக் கொண்டார்கள்.
நாம என்ன அந்த தொழுகையில் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டோம்? இந்த இபாதத்தில் நம்ம அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காமிச்சாங்க. அந்த வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது விடை கிடைத்திருக்கும் நமக்கு, பெருமானாரை அல்லாஹ் ஏன் நேசித்தான்? இப்பொழுது இருந்து வந்த நேசம் அல்ல, அது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து தன் நூரை அல்லாஹ் தனித்தெடுத்து அது தன்னை வணங்குவதை பார்த்து ரசித்த ரப்பு. அந்த ரசனைக்காக வேண்டிய வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், அந்த சராசரங்களை இயங்க வைத்தான். அந்த நூறு வருவதற்கு முன்னாலேயே அந்த நூறினுடைய ஹைருல் பஷர் மனிதர்களை எல்லாவர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து, சிறந்த மனிதர்களில் அதிலும் சிறந்தவர்களை கொண்டு வந்து அந்த மனிதர்கள் மூலியமாக இவர் வருகின்றார் வருகின்றார் என்று சொல்ல வச்சு, பெருமானார் வந்ததற்கு பின்னால் இவர் வந்தார், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இல்லை, இவர்தான் இந்த உலகத்திற்கு தேவை, இப்படிப்பட்ட ஒரு தலைவர், இவரை தவிர வேற எந்த ஒரு தலைவரும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கவில்லை என்று கடைசி வரைக்கும் பெருமானாருடைய புகழை பாடிக்கொண்டே இந்த உலகம் இருக்க வேண்டும். எப்பொழுது நிப்பாட்டப்படுகிறதோ அப்பொழுது உலகம் அழியப்படும். பெருமானாருடைய புகழ் எப்பொழுது நிப்பாட்டப்படுகிறதோ அப்பொழுது இந்த உலகம் அழிக்கப்படும். அதுக்கு பின்னால் அல்லாஹ்க்கு இந்த உலகத்தை அல்லாஹ் ரசிக்கிறதுக்கு காரணமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருக்காக தான் இந்த உலகம் இயங்குகின்றது. பெருமானாருடைய வாழ்வியலுக்காக தான் இந்த உலகம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய திருமுகத்திற்காக வேண்டிதான் நம் பாவங்கள் இன்றிலும் மன்னிக்கப்படுகின்றது. இன்றிலும் நமக்கு இந்த நலவுகள் கிடைக்கின்றது. வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அந்த நபியை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை, அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய நேசர்களாக, இன்றிலும் நாம் கனவிலும் நனவிலும் பெருமானாரை தரிசிக்கக்கூடியவர்களாக, நாளை மஹ்ஷரிலும் பெருமானாரோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம் அனைவர்களுக்கும் அந்த ஒரு நல்வாழ்வை அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்குரிய நல்வாழ்வை நசீபாக்குவானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.